ராதேகிருஷ்ணா, பாக்மதி பாய் சரித்திரம் பார்ட் 2ல் இருக்கும். அந்த குழந்தை கேட்குறான் இல்லையா நாகரிதாஸை பார்த்து, நான் என்ன பண்ணணும் மகாராஜ் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், நாகரிதாஸ் ஒரே ஒரு பிரார்த்தனை போதுமா? ஏ ராதே, ஏ பியாரி, என்னை நரகத்துக்காவது அனுப்பு, அல்லது எந்த யோனியில் வேணால் எனக்கு ஜென்மம் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் என்னுடைய ஹிருதயத்தில் உங்களுடைய நிகுஞ்ச பரிக்கர்களோட நீயும் கிருஷ்ணனுமா சேர்ந்து சதா என் ஹிருதயத்தில் வாசம் பண்ணணும். இதுதான் என்னோட பிரார்த்தனை, இது ஒன்றே போதும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ராணி கேட்டா, மகாராஜ் இன்னைக்கு தான் என் ஜீவனுடைய லட்சியம் ஸ்பஷ்டமாச்சு. என்னை எப்படியாவது தாங்கள் ராதாவனுடைய சரணதாசியாக நீங்கள் தான் என்னை பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் எனக்கு என்ன ஆக்ஞை இடுறீங்களோ அதை நான் செய்ய உடனே தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார் ராணி. உடனே நாகரிதாஸ் சொன்னார், சரி அப்படின்னா உடனே கிளம்பு பிருந்தாவனத்துக்கு. ஹரிவம்ஸ் சந்திரஜியினுடைய பரம்பரையில் நீ இந்த குசைஞ்சிக்கிட்ட நீ தீட்சை பெற்றுக்கணும். இந்த ரசம் அப்படின்றது கேவலம் சர்ச்சை மட்டும் பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. இல்லை அதை கேட்கறதுனால மட்டும் ரசம் நம்மளுக்குள்ளே வந்துடாது. ஆச்சாரிய சரணாகதினால் மட்டும்தான் அந்த ரச அனுபவத்தை ஒரு ஜீவன் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாகரிதாஸ் சொல்கிறார். உடனே இப்போ ராணி கிளம்பிட்டா, பல்லக் தயாராகிடுத்து. இப்போ பாக்மதியினுடைய பிருந்தாவன யாத்திரை தொடங்கியாச்சு. இப்போ வந்துட்டா பிருந்தாவனம். முதல்ல யமுனையில் போய் குளிச்சா. அங்கே பிரஜத்தில் இருக்கிற அத்தனை சிறுமிகள் பாலிகைகள் அவள் எல்லாரையும் கூப்பிட்டா, அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணா, அவளுக்கு வஸ்திரங்கள் நல்ல போகு எல்லாம் கொடுத்தா, பிரேமையோடு அவளை பூஜை பண்ணா ராணி பாக்மதி. அப்புறம் அவர் சொன்னது மற்றொன்று என்ன அப்படின்னா, பிரஜ ஜனங்களை ஒருபோதும் அவமதிக்க கூடாதுமா. நீ இப்போ பிரஜத்துக்குள்ளே வந்துட்ட, இனிமே நீ இந்த பிரஜவாசிகளை ஒரு வார்த்தை கூட தப்பாக மனசில் நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது அவளை அப்படின்னு சொன்னா. ஏன்னா அவள் ராதையினுடைய நிஜ ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மகாராஜ் இந்த ஜீவன் பிரஜவாசம் தான் செய்ய விரும்புறது பிரபு. நீங்கள் எப்படியாவது இந்த பிரஜம் என்ன ஏற்றுக்கணும், அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறா. அவ்வளவு வினயம் அவ்வளவு வினயம் அவட்ட. இதுக்குள்ளே ராஜா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அரண்மனைக்கு வந்துட்டான். ராணி பாக்மதி அரண்மனையை விட்டு கிளம்பிட்டான் அப்படின்ற விஷயம் ராஜாவுடைய காதுக்கு வந்தது. அவன் என்ன ராணி ஒரு சந்து கூட சேர்ந்துண்டு என்னோட அனுமதி இல்லாமல் பிரஜத்துக்கு கிளம்பிட்டாளா அப்படின்ன உடனே இளையராணி அவளுக்கு ரொம்ப குஷி. உடனே மகாராஜ் இது ராஜ மரியாதையே உல்லங்கனம் பண்ணது மாதிரி இருக்கு அவளுடைய செய்கைகள். அவள் நம்ம ராஜாங்கத்தையே அவமானப்படுத்திட்டா அப்படின்ன உடனே அவ்வளோதான் ராஜா பொங்கி எழுந்த. என்ன அவளுக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுத்தா, நான் அவளை விடவே மாட்டேன், அந்த துஷ்டையை எப்படியாவது திரும்ப இங்கே வரவழைக்கிறேன். இப்போது ராஜா தயாராகிறான். இவளோ ராஜாவை கிளப்பி விட்டுட்டு ஆணவ சிரிப்பு சிரிக்கிறா இந்த இந்துமதி இளையராணி. இங்கே ராணி பாக்மதி விரஜத்தில் தரையில் உட்காந்துண்டு குருவண்ட பூர்ண சமர்ப்பணத்தோட கண்லேருந்து அப்படியே தாரையாக நீர் வழிய குருவின் உபதேசங்கள் எல்லாம் கேட்குறா. ராதாராணி அவர் சொல்கிறார், ராதாராணி பிரேமையனுடைய பராகாஷ்டா. அவளோட பக்தி பாவம், அவளுடைய நிஷ்காமமான நிஸ்வார்த்தமான பூர்ண சமர்ப்பணம் பகவானண்ட அவளுடைய பக்தி அப்பேற்பட்டது. ஸ்ரீகிருஷ்ணனுமே அவளுடைய பிரேமைக்கு அடிமை. அதனால் முதல்ல ராதா நாமத்தை சதா நாம் ஜபிக்கிறதுனால ஹிருதயம் முதல்ல சுத்தமாகும். அது நிர்மலமானவுடனே அந்த ஜீவனுக்கு உண்மையான பக்தியினுடைய அனுபவங்கள் ஸ்ரீ ராதா ராணியினால் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவளுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த நாகரிதாஸ் விவரிச்சுட்டே வர எல்லாத்தையும் கேட்டுக்கிறா. இப்போது நாகரிதாஸ் சொன்னார்,
பாக்மதி, நீ இப்போ உன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்புறது தான் உத்தமம். நிரந்தரம் அங்கே இருந்தாலும் நீ பாட்டுக்கு ராதாராணியினுடைய நாம ஜபத்தை பண்ணிகிட்டே இரு. ராதாராணி உன்னை சதா உன்னோட இருந்து உன்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். உடனே ராணி என்ன பண்ணா, 2 கைகளையும் கூப்பிண்டா, நான் நிரந்தரம் ராதாராணி ராம ஜபம் பண்ணுவேன் குருதேவ், நம்புங்கோ அப்படின்னு சொல்லி இப்போ ராணி பாக்மதி கிளம்பி ராஜ்யத்துக்கு திரும்பி வந்துட்டா. இப்போ சதா அரண்மனைக்கு வந்துட்டா. ஆனாலும் சதா ராதா நாம ஜபத்தில் மூழ்கி விடுவார் ராணி. ஹே ராதா வல்லப் ஸ்ரீ ஹரிவம்ஸ், ஹே ராதா வல்லப் ஸ்ரீ ஹரிவம், ஜெய ஜெய ராதா வல்லப் ஸ்ரீ ஹரிவம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தீட்சை வாங்கிண்ட அந்த குருவையும் சதா பஜன் பண்ணுவோம். இப்போ ராஜாங்க வந்தான். ஓ வந்துட்டாங்களா மகாராணி, சரி இப்போவே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மகாராஜ் இவ வரா, இந்துமதி இப்போ வரா. இவர் கிளம்புறத பார்த்து, மகாராஜ் மகாராணி பாக்மதி உங்களுடைய அறையில் தான் உட்காந்துட்டு இருக்கா. அவள் விரஜத்துலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு, இது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அவளை போய் பார்த்து சந்திச்சேளா அப்படின்னு ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறா இந்த ராணி. உடனே ராஜா சிந்தாமணி ரொம்ப கோபத்தோட சவுக்கை எடுத்தான் கையில், சொல்லிட்டுனா நேராக வந்தான். ராணியை அப்படியே விளாசுன்னு விளாசுறான். ஒரே ரத்தம் அப்படியே பீரிட்டு ஓடுறது அவளுடைய தேகத்திலேருந்து, பாக்மதி தேகத்திலேருந்து. இப்போ இந்த இளைய ராணி இந்துமதி இருக்காளே, அவள் இதெல்லாத்தையும் தடுக்காம வேடிக்கை பார்க்குறா, விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ஆனால் ராணி அவள் ஜபத்தில் இருக்கா, கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை. அவன் நாம ஜபத்தையும் நிறுத்தலை, ராஜா கிட்ட மன்னிப்பும் கேட்கல, அதுவும் இல்லை அழவும் இல்லை. ஏன்னா அவள் அக்கண்ட அந்த நாம ஜபத்தினால ஆத்ம சுகத்தில் அந்த ஆனந்தத்தில் தெளிச்சு போயிட்டா. இப்போது வெளியில் நடக்கிறது எதுவுமே அவள் சரீரத்தையும் பாதிக்கலை, அவள் மனசையும் பாதிக்கலை. ஏன்னா அவள் அந்த ஜபத்தில் அப்படி மூழ்கிட்டா. அதனால் அவளுக்கு சரீர துக்கம் பெருசாக தெரியல. இப்போ அவன் தொடர்ந்து அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான், கோபத்தில் அப்படியே கொந்தளிக்கிறான். எப்பேற்பட்ட துஷ்ட இவ அப்படின்னு இத்தனை நாள் வரைக்கும் சிரிச்சுட்டு இருந்தாளே ராணி இந்துமதி, அவளும் இந்த ராஜாவுக்கும் இப்போ அப்படியே ரத்த வாந்தி ஏற்படுறது. அதோடு இல்லை, அப்படி வாந்தி எடுக்கிறா, ரத்த வாந்தி 2 பேரும். இவளுடைய 2 பேருடைய முகம் உடம்பு பூரா அப்படியே இந்த சின்ன உருளைக்கிழங்கு அளவுக்கு அப்படியே இந்த இரத்த கட்டிகள் அப்படியே வாரி போடுறது, சரீரம் பூரா முகத்தில் எல்லா இடத்துலையும். இப்போ அவளுக்கு ஏதோ நெஞ்சை அடைச்சிட்டு வருது இந்துமதிக்கு. உடனே மகாராஜ் என்னை காப்பாற்றுங்கோ, என்னுடைய சரீரம் அப்படியே அக்னி மாதிரி தகிக்கிறது, எனக்கு மூச்சு அடைக்கிறது அப்படின்னு. அவனே இவனுக்கும் அதே கதி தானே. உடனே ராஜா பயந்து போய் மந்திரி வந்தார். மந்திரி கிட்ட சொல்ல, ஓப்பா போய் உடனே ராஜ வைத்தியர் அழிச்சுட்டு வா அப்படின்னார். இப்போ ராஜ வைத்தியர் வந்தார், மருந்துலாம் கொடுத்தார். அந்த மருந்துனால எந்த பயனும் இல்லை. உடனே மந்திரி சொன்னான், உங்கள் 2 பேருடைய ரோகமும் இந்த ஔஷதிகளுக்கெல்லாம் சரி ஆகாது, நீங்கள் அஜ்ஞானத்தினால ஒரு பக்தையினுடைய அபராதத்துக்கு ஆளாகி இருக்கீள், அதனால் இது போகலை அப்படின்னு சொன்னார். இப்போ சிந்தாமணி நம்ம பண்ணது பெரிய கொடிய பாப செயல் அப்படின்னு இந்த ராஜாக்கு இந்துமதிக்கு 2 பேருக்கும் தோன்றது. இதனால் இந்த தாங்க முடியாத வலி நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவள் 2 பேரும் அதை ரியலைஸ் பண்ணி ராணியினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழறா 2 பேரும். நீ எங்களை மன்னிச்சிடுமா, நான் தன கர்வத்தினாலேயும் அபிமானத்தினாலேயும் இப்போ இந்த தவறை உனக்கு நான் பண்ணிட்டேன். நீயோ மகா பக்த, உன்னை நான் அவமானப்படுத்தினதால்தான் எனக்கு இந்த ஷரீர சிரமம், அதனால் நீ என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு ராஜா சொல்கிறான். இப்போ இந்துமதி சொல்கிறா, நான் ரொம்ப நீச்ச புத்தி இருக்கிறவ, உன்னை போன்ற மகான், நீ ஒரு மகா அவதார புருஷ ஸ்திரீயாக இருக்க, உன்னண்ட போய் நான் இப்படி ஐஸ்வர்ய கர்வத்தினால
என்னுடைய கணவன் வந்து என் பேச்சு தான் கேட்பாருன்ற அந்த மதத்தினால நான் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடிட்டேம்மா. இனி யாருக்குமே நான் இந்த மாதிரி தீங்கு நினைக்க மாட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா அப்படின்னு 2 பேரும் காலில் விழுந்த அழறா. உடனே ராணி சொன்னா, இதெல்லாம் வந்து ராதா வல்லபனுடைய லீலைகள் தான், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்புலாம் கேட்காதீங்க, உங்கள் பேரில் எந்த தோஷமுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறா ராணி. உடனே பகவானை நோக்கி சொல்கிறா, ஹே மகாபிரபு, ஏ ராதே, இவாளண்ட எந்த தோஷமும் இல்லை, இவாளுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது, இவா அபராதிகளும் இல்லை, நீங்கள் எப்படியாவது எனக்காக இவாளுக்கு அனுகிரகிச்சு இவாளை ஸ்வஸ்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறா. எவ்வளவு கோமளமான ஹிருதயம், எவ்வளவு நிர்மலமான ஹிருதயம் பக்தாளுக்கு. யார் தண்டிக்கிறாளோ, யாரால் ரத்தம் பெருகி அவளுடைய உடம்புலேருந்து ஓடுறதோ அவள் வந்து நன்னா ஆகிடணும் அப்படின்னு இந்த ராணி பாக்மதி பிரார்த்தனை பண்ணுறா ராதைகிட்ட. பார்த்து கொண்டே இருக்கா. அதே சமயத்தில் அவள் மனசு வருந்தி கண்ணீர் வடித்ததுனால 2 பேர் உடம்புல இருக்கிற அத்தனை கட்டிகளும் மறைஞ்சு போனது. இப்போ சரீரம் ஸ்வஸ்தம் ஆயிடுத்து. உடனே அவள் 2 பேரும், ராணி இந்துமதியும் சிந்தாமணி ராஜாவும் சேர்ந்துட்டு பாக்மதிக்கு ஜெய் ஜெய் அப்படின்னு ஜெயகோஷம் போடுறா. பாக்மதி காலில் விழுந்து சேவிக்கிறா. இப்போ பாக்மதி பிருந்தாவனத்தில் நித்திய விகார ரசத்தில் அமரதாசியாக ஆகிட்டா. இப்படிப்பட்ட பாவனமான சரித்திரம் இந்த பாக்மதியினுடையது. இப்படி பிருந்தாவனத்தில் பல பக்தர்களுடைய சரித்திரம் மேலும் நம்ம பார்ப்போம். राधे कृष्णा। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा।